أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, வரலாறு சொல்லும் ரமலான்கள் என்கின்ற ஒரு தலைப்பு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த தலைப்புடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், ரமலானில் நிகழ்ந்த சில வரலாற்று முக்கியத்துவமிக்க செய்திகளை உங்களுக்கோடு பகிர்ந்து கொள்வதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். இந்த ரமலான் தொடர்பான ரமலானில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகள் என்பதில் பிரதானமானவைகள் அப்படி என்று நம்ம தொகுத்து பார்த்தோம் என்று சொன்னால், வரலாற்றில் நிறைய யுத்தங்கள் தான் என்ன செய்கின்றன சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ரமலானிலே யுத்தங்கள் தான் அதிகமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ரமலானில் நிகழ்ந்த நிகழ்வுகளாக சொல்லப்படுகின்ற நிகழ்வுகளிலேயே அதிகமாக யுத்தம் தொடர்பாகத்தான் என்ன செய்கின்றன இந்த ரமலானில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகளாக சொல்லப்படுகின்றன. அதற்குரிய ஒரு விளக்கத்தை ஒரு அறிஞர் சொல்லுகிற நேரத்தில் உண்மையிலே அது ஒரு அழகான ஒரு விளக்கம். ரமலான் என்பது பொதுவாக வெளி மக்களால் ஒரு பலகீனம், ஒரு பெரிய ஒரு பலகீனம் ஏற்பட்டு விடக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. ரமலானை வெளியிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் எப்படி முஸ்லிம்கள் பசித்திருக்கிறார்கள், எப்படி காலையிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் தாகித்து பசித்து மனைவியை விட்டு ஒதுங்கி அதே நேரம் அன்றாட வேலைகளையும் என்ன செய்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால், ரமலான் என்பது ஒரு நோன்பு என்பது பலகீனப்படுத்தக்கூடிய ஒன்றாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்க்கிறார்கள். சில பொழுதுகளில் முஸ்லிம்களுடைய பசியையும் தாகத்தையும் அவர்கள் கருணை பார்வையோடு என்ன செய்கிறார்கள் பார்க்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தக்தீர், அல்லாஹுடைய ஹிக்மத், இந்த ரமலான் மாதத்தில் தான் முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரதானமான யுத்தங்களை அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், நிகழ்த்தி இருக்கிறான் என்பது ரமலான் பலகீனப்படுத்துவதை விட பலப்படுத்தி இருக்கிறது என்பதை தான் என்ன செய்கிறது சொல்கிறது என்ற ஒரு விளக்கத்தை என்ன செய்கிறார் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது ஒரு நோன்பு பசியில் இருத்தல் என்பது பலகீனப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் வரலாற்றை பார்க்கிற நேரத்தில் என்ன செய்திருக்கிறது, பலப்படுத்தி இருக்கிறது. நோன்பு என்ன செய்கிறது, அதாவது உள நம்பிக்கையை, உடல் ரீதியான வலிமை மட்டுமல்ல உள ரீதியாகவும் என்ன செய்கிறது, ஒரு பெரிய ஒரு வலிமை இந்த ரமலான் கொடுத்திருக்கிறது. இதனால் தான் அல்லாஹு தாலா வரலாற்றிலே அதிகமாக நோன்புடைய காலங்களில் மிக பிரதானமான முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நிறைய யுத்தங்களை அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், நிகழ்வித்திருக்கிறான் என்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறார். உண்மையிலே ஒரு அழகான ஒரு பொருத்தமான ஒரு விளக்கமாக என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த ரமலானிலே நிகழ்ந்த பிரதானமான நிகழ்வுகள் அப்படி என்று நம்ம பார்க்கிற நேரத்தில் முதலாக எதனை நாங்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் நிகழ்ந்த யுத்தம் அல்ல, பொதுவாக நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பிரதானமான ஒரு நிகழ்வாக இந்த ரமலானுடைய காலத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகளில் மிக முக்கியமான பிரதானமான நிகழ்வாக நாம் எதை சொல்லலாம், யுத்தம் என்று சொல்லல, எது பிரதானமானதுல ஃபர்ஸ்டா எதை சொல்லலாம் கேட்கிறேன். குர்ஆன் அருளப்பட்டது, அல் குர்ஆன் அருளப்பட்டது. இல்லை என்று சொன்னால் இந்த ரமலானுக்கு எந்த பெருமதியுமே என்ன இல்லாமல் இருந்திருக்கும். ரமலான் என்கின்ற மாதம் குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால் இருந்ததா இருக்கலையா? ரமலான் என்ற மாதம் குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால் இருந்துச்சா இருக்கலையா? இருந்தது. விளங்கிட்டா? ரமலான் என்ற மாதம் என்ன செய்து குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னாலே இருந்தது என்பது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சுட்டரிக்கக்கூடிய என்ற கருத்து தான் ரமலானுக்கு இருக்குது. ரமலான் என்று சொன்னாலே சுட்டரிக்கக்கூடிய என்ற கருத்து தான் இருக்குது. ஆனால் பின்னர் பாவத்தை சுட்டரிக்கக்கூடிய மாதம் என்று விளக்கம் சொல்லக்கூடிய அளவில் இந்த அல் குர்ஆன் இறங்கியதன் காரணமாக ரமலான் என்ன செய்கிறது, அதாவது மிக பிரதானமான இடத்தை என்ன செய்கிறது அடைகிறது. அப்ப ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்திலே தான் அல் குர்ஆன் இறங்கியது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அப்ப அல்லாஹு தாலா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாறாக, மிகப்பெரிய நிகழ்வாக ரமலான் மாறுவதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது என்ன, இந்த அல் குர்ஆன் இறங்கிய மாதம். அல் குர்ஆன் இறங்கியதுதான் ரமலானுடைய வரலாற்றிலேயே மிக பிரதானமான வரலாறாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா, இந்த ரமலானில் நோன்பு கடமையாக்கப்படுவது 15 வருடங்களுக்கு பின்னால. ரமலான்ல
நோன்பு கட்டாயம் பிடிக்கணும் என்று கடமையாக்கப்படுவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அதாவது குர்ஆன் இறங்கி 15 வருடங்களுக்கு பின்னர் 15வது வருடம், குர்ஆன் இறங்கி 15வது வருடம் தான் இந்த நோன்பு என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுகிறது. அதுக்கு முன்னால நோன்பு என்ன செய்யல, கடமையாக்கப்படவில்லை. அப்போ 15 வருடங்களுக்கு பின்னால கடமையாக்கப்படுகிறது என்றா அதுக்கு அல்லாஹ் ரீசன் என்ன சொல்றான்? குர்ஆன் இறக்கப்பட்டதுதான் அந்த மாதத்திலே உங்களுக்கு நோன்பு கடமையாவதற்கான காரணம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நிகழ்வு ரமலானில் குர்ஆன் இறங்கியது. இது ரமலானுடைய வரலாற்று செய்திகளில் ஒன்றாக நீங்கள் சொல்வதாக இருந்தால் முதலாவது எதை சொல்லணும்? அல் குர்ஆன் இறங்கியதை தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இதனால் ரமலான் என்ன செய்கிறது, அந்த இடத்துல சிறப்பு பெறுவதை பார்க்கிறோம். எனவே குர்ஆனால் தான் ரமலானுக்கு சிறப்பு. ரமலானால் குர்ஆனுக்கு சிறப்பு அல்ல, குர்ஆனால் தான் ரமலான் மாதத்துக்கு சிறப்பு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த ரமலானுடைய நிகழ்வுகளிலேயே வரலாற்று புகழ்மிக்க நிகழ்வாக இரண்டாவது நம்ம என்ன சொல்லலாம் அப்படி என்று சொன்னால், பத்ர் என்ன செய்கிறது, இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் என்ன செய்கிறது, நிகழ்கிறது. இப்போ இதனுடைய தர்த்தீபில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது யுத்தம், இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது பிரதானமான யுத்தம். இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம் சமுதாயம் ஆட்சி அதிகாரத்தோடு எதிர்கொண்ட யுத்தம் என்ற பத்ர் யுத்தம். இந்த பத்ர் யுத்தம் நிகழ்ந்தது எப்பொழுது? இந்த ரமலானுடைய மாதத்தில் தான். அதிலே சிறப்பம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், ரமலான் எந்த வருடம் கடமையாகிறதோ, எந்த வருடம் ரமலான் கடமையாகிறதோ அதே வருடத்தில் என்ன செய்யுது, இந்த யுத்தம் நடக்குது. ரமலான் கடமையாகி 2வது வருடத்தில் அல்ல, ரமலான் கடமையாகி 3வது வருடத்தில் அல்ல, ரமலான் எப்ப கடமையாகிச்சோ அதே வருடத்தில் என்ன செய்யுது, இந்த யுத்தம் நடக்குது. ரமலான் எப்ப கடமையாகுது? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷஅபானில் ரமலான் கடமையாக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷஅபானில் ரமலான், அதாவது ஷஅபான் என்ன, அதுக்கு அடுத்த மாசம் என்ன, ரமலான். அந்த ஷஅபான்ல இந்த அதாவது நோன்பு கடமையாக்கப்படுகிறது. கடமையாக்கப்பட்டு அந்த மாதம் முஸ்லிம்கள் நோன்பு பிடிக்கிறாங்க. அந்த நோன்பு பிடிக்கிறதுல 17வது நாள் என்ன நடக்குது, இந்த பத்ர் யுத்தம் என்ன செய்கிறது, நடக்கிறது. ஜும்மா தினம் அன்று 17வது நாள் இந்த ரமலான் மாதத்திலே யுத்தம் என்ன செய்கிறது, நடக்கிறது. அப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டும். இரண்டாவது பிரதானமான அம்சம் என்ன என்று சொன்னால், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுல ரமலானுக்கு முந்தின மாதம் ஷஅபான்ல என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுது. அப்ப முதல் வருடம் முஸ்லிம்கள் கடமையாக நோன்பு பிடிக்க போறாங்க ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அதே மாதத்திலே அதே வருடத்திலே என்ன செய்கிறது, முதல் யுத்தமும் என்ன செய்யுது, நடக்குது. அப்ப முதலாவது ரெண்டுமே என்னது, முதலாவது கடமையாக்கப்பட்ட முதலாவது வருடம், அது யுத்தம் நடக்கக்கூடிய முதலாவது வருடம். இரண்டுமே என்ன செய்கிறது, ரமலான்ல என்ன செய்கிறது, நடக்கிறது என்றால் இதிலையும் நீங்க பிரதானமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், கடமையாக்கப்பட்ட ஒரு மாதம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று கடமையாக்கப்பட்ட நேரத்தில் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஒரு பலகீனம் இருந்ததுன்னு வைங்களே, ஒரு மாசம் நோன்பு பிடிக்க வேண்டியிருக்குது, இந்த டைம்ல நோன்பு வேற யுத்தம் வேற கடமையாகுது என்றது எவ்வளவு பலகீனம் ஏற்பட்டிருக்கணும். ஆனால் நோன்பு பலகீனத்தை என்ன செய்யவில்லை, ஏற்படுத்தவில்லை, பலத்தை தான் என்ன செஞ்சது, ஏற்படுத்தியது என்பதை நம்ம பார்க்கிறோம். பலத்தை தான் ஏற்படுத்தியது. இப்னு ஆஷூர் அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தார். இப்னு ஆஷூர் என்று சொல்லி ஒரு எகிப்தை நாட்டை சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் இருந்தார். மன்னர் என்ன செய்யறார் என்று சொன்னால், மக்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, உழைக்கிறாங்க என்பதனால அந்த இப்னு ஆஷூர் என்ற அறிஞரிடத்துல சொல்றாங்க, நீங்க மக்கள்கிட்ட யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்களோ அவர்கள் நோன்பை விட்டு விடலாம் அப்படி என்பதை நீங்க அறிவிச்சுடணும் என்று அரசாங்கம் என்ன செய்கிறது, அவரை நிர்பந்திக்குது. அரசாங்கம் அவரை நிர்பந்திக்கிறது. இதை இப்னு ஆஷூர் ஒத்துக்க, ரைட் நான் அறிவிக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு போய் மக்களுக்கு அறிவிக்கிற நேரத்தில் அவர் எப்படி அறிவிச்சார்னா, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், எப்படி அதாவது குத்திபா அலைக்கும் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே கட்டாய இந்த நோன்பை கஷ்டப்படுகின்றவர்கள், கஷ்டப்படாதவர்கள், உழைக்கின்றவர்கள், உழைக்காதவர்கள் எல்லோரும் என்ன செய்யணும், நோன்பு பிடிச்சுதான் ஆகணும் என்று சொல்லி அரசாங்கம் வேண்டுகோளுக்கு மாற்றமாக என்ன செஞ்சாரு, அறிவிப்பு செய்தார் அப்படின்றத பார்க்கிறோம். எந்த ஃபிக்ஹ் உள்ளவருக்கு இந்த அறிவிப்பு செய்யலாம், இந்த பாருங்க பத்ர் யுத்தம் என்பது இந்த வருடத்தில் என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுகிறது. அந்த வருடம் தான் நோன்பும் கடமையாக்கப்படுகிறது. இருந்தும் அந்த மக்கள் அதை பெருசாக என்ன செய்யல, பார்க்கவில்லை என்று சொன்னால் நோன்பு ஒரு நாள் என்ன செய்யாது, உடல்ல பலகீனத்தை என்ன செய்யாது, கொண்டு வராது. ஆனா மனிதனை பார்த்தீங்கன்னு சொன்னால், உனக்கு நாளைக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, அதனால இன்றைக்கு பசியில் இரு என்றா உட்கார்ந்துடுறான், குடிக்காம தின்னாம என்ன செய்யறான், உட்கார்ந்துடுறான். உனக்கு சுகர் செக் பண்ண வேண்டியிருக்கு, பசியில் இரு என்ன செஞ்சிடறான், பசியில இருந்துடுறான். அப்போ ஒரு நாளும் அது பலகீனத்தை கொண்டு வரும் என்றிருந்தால் அந்த மனநிலை வராது. நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும், அல்லாஹு தாலா கட்டளை இருக்கிற நேரத்தில் இதை விட நம்ம கட்டுப்படுவதற்கு என்ன
தகுதியானவர்கள். எனவே இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹ் தஆலா முதலாவது நிகழ்த்தி காட்டிய ஒரு விஷயம் எது? பத்ர் யுத்தம். நோன்பு ஒரு நாள் முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன செய்யல, பலகீனத்தை கொண்டு வரவில்லை என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இரண்டாவதாக, இஸ்லாமிய வரலாற்றிலே அதாவது நம்ம சுட்டிக்காட்டத்தக்க சில நிகழ்வுகள், சிறிய நிகழ்வுகள் தான் என்றாலும் அதை சொல்லலாம் நினைக்கிறேன். ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது. அதாவது ஜக்காத்து கடமையாக்கப்பட்டதுன்னா, ஜக்காத்து மக்காலே அல்லாஹு தாலா ஜக்காத்து கடமையை சொல்லிட்டான். ஆனால் பொருட்களில் ஜக்காத்து, ஒட்டகத்தில், ஆட்டில், மாட்டில், அதுபோல தங்கத்தில், வெள்ளியில், இவைகளில் எல்லாம் இன்னென்ன அளவுல ஜக்காத்து கடமை என்று சொல்லி அளவு சொல்லி ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது எப்பொழுது? இந்த ரமலான் மாதத்தில். இந்த ரமலான் மாதத்தில் தான் ஜக்காத்து என்ன செய்கிற கடமையாக்கப்படுது. ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்படுவதும் எப்ப? இந்த ரமலானுடைய மாதத்தில். அதே ஆண்டில் தான் எல்லாமே என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுகிறது. ஜக்காத்தை விலாவாரியாக சொல்லி ஜக்காத்துல் ஃபித்ரை அதனுடைய சட்டங்களோடு சொல்லி கடமையாக்கப்பட்டது எப்பொழுது? இந்த ரமலான். அதுக்கு முன்னால சூரத்துல் முஸம்மில்ல எல்லாம் என்ன அல்லாஹு தஆலா என்னது, அதாவது தூன ஜக்கா, அவர்கள் ஜக்காத்து கொடுத்து வருவார்கள் அல்லாஹு தஆலா சொல்றான். ஆனால் அதில் அளவு எதுவும் என்ன சொல்லப்படல, சும்மா பொதுவான தர்மங்களை சொல்லப்பட்டது. ஆனால் கணக்கிட்டு விலாவாரியாக இதுக்கு இன்னென்ன விஷயங்கள் இவ்வளவு கடமை என்று சொல்லப்பட்டது எப்பொழுது? இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுகிற நேரத்தில், பத்ர் யுத்தம் நடந்த ஆண்டு, அதே ஆண்டில் தான் இந்த ஜக்காத்தும் ஜக்காத்துல் ஃபித்ர் எல்லாமே என்ன செய்கிறது, கடமையாக்கப்பட்டது. அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுக்கு அடுத்தது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பிரதானமான ஒரு அம்சம் என்று சுட்டிக்காட்டத்தக்க விஷயம் எது? அடுத்த யுத்தமாக எதை சொல்லலாம்? நிறைய யுத்தங்கள் நடந்திருக்குது. அதாவது மக்கா ஹைலைட் ஆகிற மாதிரி இன்னொரு ஹைலைட்டா பண்ணப்பட்டு சொல்ல முடிந்த ஒரு யுத்தம் எது? மக்கா வெற்றி. ஆரம்பம் இது, அடுத்தது முடிவு எது? மக்கா வெற்றி. அதுக்கு இந்த ரெண்டு, இதனுடைய ஆரம்பம், அதனுடைய அது முடிவு என்று சொல்லத்தக்க விஷயம் எது? மக்கா வெற்றி. ஃபத்ஹு மக்கா. மக்கா வெற்றி எப்பொழுது நடக்குது? மக்கா வெற்றி எப்படி நடக்குது? இப்ப அப்படி கேட்டாலே உங்களுக்கு வழங்கி, ரமலான் தான் தலைப்பு தானே. எதுல? ரமலான்ல தான் என்ன செய்யுது, மக்கா வெற்றியும் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இது இந்த செய்தி வந்து தெளிவாக, அதாவது சஹீஹுல் புகாரில வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மக்காவுக்கு ரமலானில் கிளம்புறாங்க. ரமலான்ல என்ன செய்யறாங்க, கிளம்புறாங்க. கிளம்பி மக்கா மதீனால இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் கதீத் என்ற இடம். என்ன இடம்? கதீத். அப்படி என்ற இடம் வந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை வரவழைத்து மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க நோன்பை விட்டார்கள். தண்ணியை ரசூல் குடிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் பார்க்கிற அளவுக்கு நோன்பு, அதை என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விட்டார்கள். அப்படின்னா என்னன்னு சொன்னால், இது நோன்பு மாதத்துல தான் இந்த மக்கா வெற்றி என்றது என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்குது. ஒரு பிரயாணி விரும்பினா என்ன செய்யலாம், நோன்பு விடலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சாமன் நபியு அஃப்தர், நபியர்கள் நோன்பும் பிடித்திருக்கிறார்கள், நோன்பை விட்டும் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அதனால நான் நோன்பு விரும்பினா என்ன செய்யலாம், பிடிக்கலாம், விரும்பினா என்ன செய்யலாம், நோன்பை விடலாம். நோன்பு பிடிச்சதுக்காண்டி கூலி அதிகமும் இல்லை, நோன்பு விட்டதுக்காண்டி குற்றம் என்பதும் என்னது இல்லை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்காக கிளம்புகிற நேரத்தில் சஹீஹ் புகாரில வர செய்தி, கதீத் என்ற இடத்துல வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விட்டார்கள். ஆனா நோன்பாளியாகத்தான் என்ன செஞ்சாங்க, மதீனால இருந்து வெளியாகினார்கள். ஆனா நோன்பை என்ன செய்யறாங்க, மக்கள் பார்க்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ரைட். இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிச்சியும் காட்டிக்கிறாங்க, பிரயாணத்துல நோன்பை விட்டும் என்ன செய்கிறார்கள், காட்டியிருக்கிறார். விரும்பினோ பிடிக்கலாம், விரும்பினர் என்ன செய்யலாம், விடலாம் என்பதுதான் அதுக்கான செய்தி. இப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தம் எப்ப நடக்குது, ரமலானுடைய காலப்பகுதியில தான் இந்த யுத்தம் நடக்குது. அதாவது யுத்தம் ஒன்று அங்க நடக்கல, ஆனா யுத்தத்துக்கான ஏற்பாட்டோட போனாங்க, யுத்தத்துக்கான ஏற்பாட்டோடு போனார்கள். யாராவது எதிர்த்தால் யுத்தம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு போனாங்க. எப்ப போய் சேர்ந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், அதாவது ரமலானுடைய 20 மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ரமலான் 20, பத்ர் யுத்தம் எப்ப நடக்குது, ரமலான் 17. அது நமக்கு மறக்காது. காரணம் என்னடா, பத்ர் கொண்டாட்டம் எல்லாம் வச்சுக்கிறாங்க. சரியா, பத்ர் கொண்டாட்டம் சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா இல்லையோ, தாபீன்கள் கொண்டாடினாங்களா இல்லையோ, நாங்க கொண்டாடுவோம் என்ற அடிப்படையில் பத்ர் கொண்டாட்டம் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அது பிழை. பத்ர் சுஹதாக்கள் கொண்டாட்டம் என்று அது ஒரு பிதாத்தான ஒரு நிகழ்வு. மக்கா வெற்றி வந்து, அதாவது ரமலான் 20 என்ன செய்கிறது, மக்கா வெற்றி கொள்ளப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் 20 போய் என்ன செய்றாங்க, மக்கால சேர்றாங்க. அது எந்த விதமான யுத்தமும் இல்லாமல், எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப பிரதானமான இரண்டு இடையில சின்ன சின்ன நிகழ்வுகள் நான் சொல்லி இருக்கிறேன். இன்னும் சொல்றாங்க என்னடா, ஹந்தக் அகல் யுத்தம் இருக்கிறது. இந்த அகல் யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல தான் செய்தார்கள் எல்லாம் வரலாற்று குறிப்புகள் இருக்குது.
ஆனால் நம்ம பிரதானமா அப்படி என்று சொல்றதாக இருந்தால் மூன்றாவது நிகழ்வாக எது வருது? இந்த மக்காவுடைய வெற்றி ரமலானில் நிகழ்ந்ததை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அதாவது இந்த ரமலான் வரலாற்று நிகழ்வுகளில் இன்னும் ஒரு மிக பிரதானமான நிகழ்வு என்ன அப்படி என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்கா வெற்றிக்கு பின்னால நிறைய வெற்றிகளை அடைந்து கொண்டு சொல்லுது. நிறைய வெற்றிகளை அடைந்து கொண்டு சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்ச வெற்றிகளை அடைஞ்சிட்டு சொல்லுது. அதில் பிரதானமான 2 வெற்றி என்று எதை சொல்லலாம் என்று சொன்னால், ரோமர்கள் அதாவது கிஸ்ரா கைசர் அதாவது பாரசீகர்களையும் ரோமர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்டது. கிறிஸ்தவர்களையும் பாரசீகர்களையும் அதாவது இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி கொண்டது. இந்த வெற்றியுடைய நேரத்தில் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்ட இன்னொரு பெரிய ஒரு நாகரிகம் தோன்றுகின்ற ஒரு வெற்றியாக இருந்தது. எந்த வெற்றி தெரியுமா? அரபுலகத்திற்கு பழக்கமில்லாத பிரதேசமான ஐரோப்பாவுடைய வெற்றி. எந்த வெற்றி? ஐரோப்பாவுடைய வெற்றி. ஐரோப்பாவோடு கொடுக்கல் வாங்கல்களோ வியாபார நடைமுறைகளோ எதுவுமே முஸ்லிம் சமுதாயத்துக்கு என்ன செய்யல, இருக்கல. அப்படி இருக்கிற நேரத்தில் ஐரோப்பா என்ன செய்கிறது? வெற்றி கொள்ளப்படுது. ஐரோப்பா வெற்றி கொள்ளப்படுதுன்னா ஐரோப்பா முழுமையா அல்ல, ஐரோப்பாவில் ஒரு பிரதேசம் என்ன செய்கிறது? வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த ஒரு பிரதேசம் அதாவது வெற்றி கொள்ளப்பட்ட அந்த அதாவது அந்த ஆண்டு எது என்று பார்த்தீங்கன்னா, அந்த மாதம் எது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அது ரமலான். ஸ்பெயினுடைய வெற்றி முதல், அதாவது ஸ்பெயினுடைய வெற்றிக்கு அடுத்து அடித்தளமிட்ட வெற்றி நடந்தது எந்த மாதத்தில்? இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் என்ன செய்கிறது? அது நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு 28வது நோம்பிலே இந்த வெற்றி நடக்கிறது. ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு 28வது நோம்பிலே 28வது நோம்பிலே பத்ர் யுத்தத்தை இந்த யுத்தத்தை கன்ஃபியூஸ் பண்ணி டேட்டுகளை மாத்திராம விளங்கிட்டா. 28வது நோம்புல என்ன செய்கிறது? ரமலான்ல 28 92ஆம் ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டது? எல்லாருக்குமே தெரியும். யாரு? தாரிக் பின் ஜியாத். விளங்கிட்டா? தாரிக் பின் ஜியாதுடைய தலைமையில் தான் ஸ்பெயின் என்ன செய்கிறது? வெற்றி கொள்ளப்படுகிறது. இந்த தாரிக் பின் ஜியாதுடைய தலைமையில் ரமலான் மாதம் 92ஆம் ஆண்டு ஸ்பெயின் வெற்றி. அப்ப முஸ்லிம்கள் ரமலான எந்த இடத்தையும் ஓய்வுக்குரிய மாதமாகவும் ரெஸ்ட் எடுக்கிற மாதமாகவும் தூங்கி அசருக்கு எழும்புற மாதமாகவும் யூஸ் பண்ணதில்லை. விளங்கிட்டா? தூங்கி முழுமையாக தூங்குற மாதமாகவும் என்ன யூஸ் பண்ணதில்லை. அதுல வேற நாங்க ஆர்வம் மூட்டிட்டிக்கிறோம். அஸ்ஸாயிமு ஃபீ இபாதா வலவ் கான நாயிமன். தூங்கி இருந்தாலும் கூட நோம்பாளியின் தூக்கமும் வணக்கமே என்று சொல்லி இதனால எழும்புறதே இல்லை. இந்த லைஃபான ஹதீஸை வச்சுக்கணும் மக்கள் என்ன தூங்கி திரியத்தை பார்க்குறாங்க. ஆனால் என்றைக்கும் ஓய்வு மாதமாக முஸ்லிம்களை நினைக்கல. நோன்போட நோன்பாக அது என்ன செய்யுது? நோன்பு போய்கின்றே இருக்கும். அதில் யுத்தங்கள் நடக்கும், வெற்றிகளாம் கொள்ளப்படும் இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் ஐரோப்பாவில் கால் வைப்பது என்பது பல விதமான கட்டங்களை தாண்டி தான் கால் வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தில் ஆரம்ப வெற்றி, அதாவது லத்ரீக் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், இந்த மன்னருடைய பேர் லத்ரீக் அப்படி என்று சொல்லக்கூடிய மன்னர், இந்த மன்னரை வெற்றி கொண்ட முதல் யுத்தம் மலிகுல் கூத். விளங்கிட்டா? அந்த பிரதேசத்துடைய மன்னராக இருந்தவர். அந்த முதல் வெற்றி, அதாவது ஸ்பெயினை வெற்றி கொள்ளல, ஐரோப்பாவுடைய முதல் வெற்றி அந்த லத்ரீக் கண்ட மன்னனுக்கு எதிராக நடந்த அந்த யுத்தம் ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு. இது கூட ரமலான்ல தான் என்ன செஞ்சது? நடந்தது. அப்ப நம்ம மனதில் இருக்கணும் என்ன? ஸ்பெயின் ஐரோப்பா உலகத்துடைய வெற்றியாக முதலாக அமைந்த அந்த வெற்றி ரமலான்ல தான் என்ன செஞ்சது? நடந்தது. ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு தான் என்ன செய்தது? நடந்தது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இஸ்லாமிய சமுதாயத்தில் நடந்த இன்னொரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது சில விஷயங்கள் நான் டேட்டு குறிக்காம நான் சொல்றேன். காரணம் என்னன்னா, முக்கியமான யுத்தங்களாக இருந்தாலும் கூட நம்ம பிரதானமாக ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய டேட்டோட சொல்றேன். அதாவது மாரக்கத்து ஹித்தீன் என்று சொல்லி ஒரு யுத்தம் என்ன செய்யும்? அழைக்கப்படும். இந்த யுத்தம் சலீபியர்களுக்கு எதிராக, அதாவது சிலுவை போராளிகளுக்கு எதிராக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம். இந்த யுத்தம் அதாவது சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய அந்த தலைமை கீழே இது நடந்துச்சு. அது வெற்றி கொள்ளப்பட்டதும் எப்பொழுது? இந்த ரமலானுடைய காலப்பகுதியில் தான். அடுத்தது மிக பிரதானமாக இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த யுத்தங்களிலேயே மிக பிரதானமான ஒரு யுத்தமாக கருதப்படுவது, நீங்களாம் கேள்விப்பட்டும் இருக்கலாம், இஸ்லாமிய சமுதாயத்தை சின்னாபின்னமாக்கிய, இஸ்லாமிய சமுதாயத்தை வரலாற்றிலே சின்னாபின்னமாக்கி கொண்டு போய் அப்பாசிய கிலாபத்தை கூட கீழ்நிலைக்கு கொண்டு போன ஒரு, அதாவது இன்னும் சொல்ல போனா அப்பாசிய கலீஃபாவை அழைத்து வச்சு கொண்ட ஒரு சமுதாயத்தினர் தான். எந்த சமுதாயத்தினர்? தாத்தாரியர்கள், முகலாய தாத்தாரியர்கள். இந்த முகலாய தாத்தாரியர்களுடைய யுத்தத்தின் காரணமாக
டோட்டல் இஸ்லாமிய சமுதாயமும் ஆடி போயிருந்துச்சு. ஏன்னா இஸ்லாமிய சமுதாயம் அப்பொழுது ஆட்சியை கண்டு வளர்ச்சியோட உச்சகட்டத்தில் கொண்டாட்டத்தில் இருந்த காலகட்டம். அது கொண்டாட்டத்தில் இருந்த காலகட்டம். கொண்டாட்டத்தில் சொன்னால் இஸ்லாமியத்தை மறந்து பற்றை மறந்து, அதனால கடைசியில் எந்த அளவுக்கு நடந்துச்சு அப்படி என்று சொன்னால், ஆட்சியாளரை கொத்தோடு கொண்ட கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கானவர்கள் பகதாதிலே கொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நிகழ்வு இந்த தாத்தாரியர்களால் நடந்துச்சு. அடுத்தது ஒரு தலைமுகமாக கேந்திரஸ்தரமாக விளங்கியது எகிப்து. எகிப்து விளங்கிச்சு. அடுத்து அவனுடைய முழு டாக்கெட்டாக எது இருந்துச்சுன்னா எகிப்து. எகிப்தும் வீழ்த்தப்பட்டால் டோட்டலாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள எல்லா பலகீனமும் நாடி நரம்பெல்லாம் போய் என்ன செஞ்சிருக்கும், பரவி இருக்கும். இந்த ஐடியாவோடு குத்புகா அப்படி என்று சொல்லக்கூடிய தாத்தாரியர்களுடைய தலைவரோடு இந்த தாத்தாரிய படை வருது. தாத்தாரியர்கள் எங்கேயாவது நுழைஞ்சாங்கன்னு சொன்னா அந்த நாட்டை ஆள்றதெல்லாம் அவனுக்கு லட்சியம் இல்லை. கைதிகளை எல்லாம் என்ன செய்வாங்கடா, எரிச்சிருவாங்க. அந்த ஊர்ல உள்ள மக்களை எரிச்சிருவாங்க. பெண்களை எல்லாம் அடிமைகளாக எடுத்துக்கொண்டு நாட்டுக்கு திரும்பிடுவாங்க. சொத்துக்களை எல்லாம் சூறையாடிடுவாங்க, நாட்டை எரிச்சிருவாங்க. அவ்வளவுதான். இதான் அவங்களை செய்யற வேலை. ஆட்சி கீழே பேர்ல தான் இருக்குமே தவிர அந்த நாட்டை திரும்பி பார்த்தா எரிஞ்சி சாம்பலா போய்க்கும். இந்த பயம் எல்லா முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே அப்படியே புறையோடி போயிருந்த நேரத்தில் தான் இவர்கள் அதாவது அந்த பகதாதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சிரியா வழியாக என்ன செய்யறாங்க, எகிப்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மன்னர் குத்துஸ் என்றவர் இவரெல்லாம் யாரு அப்படி என்று சொன்னால், அடிமையாக இருந்து விடுதலையாகி வந்தவர்கள் ஒருவர் ஆட்சி அளவுக்கு என்ன செய்யறாரு, வாராரு. எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த மன்னர் குத்துஸ் என்ன செய்யறார் என்று சொன்னால், இவர்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறார். யார்கிட்ட? அங்க உள்ள எல்லா பிரதானிகள்கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. எதிர்கொள்வதா சரணடைவதா? ஒரு 75% என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்கள பத்தி கேள்விப்பட்டதனால சரணடைஞ்சிருவோம். சரணடைஞ்சா என்ன தெரியுமா? மரண தண்டனை, அவ்வளவுதான். களத்தை வெட்டி விடுறது. சரணடையாட்டி எரிச்சு விடுறது. எப்படி நீங்க செலக்ட் பண்ணாலும் என்ன, மரணம் தான். சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு ஆசை வைக்கிறாங்க. விட்டுறலாம், எங்களை விடுதலை செய்யலாம் எடுத்துக்காக நல்ல முக்கியமானவங்கள ஆலோசனை சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, நாங்க என்னது யுத்தம் செய்வோம், யுத்தம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது இஸ்ஸத்தீன் போன்ற மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களும் இருந்த அந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் மன்னர் குத்துஸ் ஆலோசனை கேட்கிறாரு. நாங்க மக்கள்கிட்ட இந்த யுத்தத்துக்காக வேண்டி ஒரு பணத்தை கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, பெரிய ஆயுதங்கள்லாம் தேவையா இருக்குது, என்ன செய்வோம் அப்படின்றாங்க. கலெக்ட் பண்ணலாம், அதே அளவு ஆட்சியாளர்கள்ட்டையும் கலெக்ட் பண்ணணும். அமைச்சர்கள் பிரதானிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன செய்யணும், கலெக்ட் பண்றதாக இருந்தா இதை ஃபத்வாவாக என்ன செய்யலாம், சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை சொன்ன உடனேயே டோட்டல் மக்கள்கிட்ட பணம் பொருளாதாரம் எல்லாம் திரட்டப்படுகிறது. மன்னர் சொல்றாரு, நான் இங்க இதே எகிப்தில் வச்சு அவர்களை நான் ஃபேஸ் பண்ண என்னது விருப்பம் இல்லை. அவர்கள் இந்த எல்லைக்கு வருவதற்கு முன்னால அவர்களை மிக தூரத்தில் வச்சு நாங்க நேரத்தோட என்ன செஞ்சிடணும், ஃபேஸ் பண்ணிடுறோம். அவர்களை வர விடக்கூடாது. அடுத்தது இந்த குத்துஸ் என்ற மன்னர் கூட தாத்தாரியர்களுடைய ஒரு வம்சாவளியில் வந்தவர் தான் அவர். ஆனால் அவர்களுடைய இந்த ராஜதந்திரங்கள் அவருக்கு தெரியும். ஆனால் அங்கே நம்ம எதிர்கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை எல்லாம் அமைத்து இந்த அவர்களை வெளியே வைத்து எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவங்க போறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, போகின்ற நேரத்தில் அதுல குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு தான் அந்த தைரியமெல்லாம் இருந்துச்சு. மற்றவர்கள் எல்லாம் செத்து போனவர்கள் தான் சொல்லணும். தோல்விதான். ஏன்னா எல்லா இஸ்லாமிய ஆட்சி தலைமையுமே முடிஞ்சுது. அப்படி போன மக்கள். அன்புள்ள சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், ரமலான் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த மாதம் என்பதை பத்ர் யுத்தம், மக்கா வெற்றி, இது போன்ற யுத்தங்களை போன்று இந்த அதாவது இந்த மன்னர் குத்துசி எதிர்கொண்ட இந்த யுத்தம் எங்களை என்ன செய்து சொல்லு. அன்புள்ள சகோதரர், ஐன் ஜாலூத் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு நீரருவி ஓட இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இவங்கெல்லாம் போய் கூடாரம் அடிக்கிறாங்க. அதுக்கு பின்னால அவர்களோட யுத்தம் நடக்குது. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே அங்கங்க இருந்த கைதிகள் இருக்கிறாங்க, கைது செய்யப்பட்ட கைதிகள், அவர்களெல்லாம் கொண்டு வந்து முன்சஃப்ல நிறுத்துவாங்க. அந்த கைதிகளுக்கு உயிர் போனா என்ன, போகாட்டி என்ன தானே பின்னால் உள்ளவங்க இருப்பாங்க, அவர்களை முன்னுக்கு அனுப்புவாங்க. முன்னுக்கு அனுப்பித்தான் இவர்கள் உள்ளுக்கு என்ன செய்வது, நுழைவது. மிகப்பெரிய சத்தத்தோடு நுழைவாங்க. இந்த யுத்தம் நடக்குது. இடைக்கிடைய மன்னர் என்ன, அதாவது குத்துஸ் மன்னர் அவராக களத்தில் இறங்கி, அவரும் யுத்தத்தில் இறங்கி, வா இஸ்லாமா, இதான் அவருடைய கோஷமாக இருந்துன்னு சொல்றாங்க. இஸ்லாம் என்னது, இங்கே தோற்கடிக்கப்படக்கூடாது, இஸ்லாம் காப்பாற்றப்பட வேண்டும், இஸ்லாம் இங்கே தகர்க்கப்படுகிறதே, இதுதான். யா அல்லாஹ், அதாவது
உன் அடிமையான மன்னர் குத்துசுக்கு நீ உதவி செய். உதவி செய், இல்லை என்று சொன்னா என்ன, இந்த இஸ்லாமிய சமுதாயம் அப்படியே நாசமாகிவிடும் என்றெல்லாம் இறங்கி களத்தில் இறங்கி யுத்தம் செய்கிறாரு அல்லாஹு ரப்புல் ஆலமீன். எங்கேயோ கிழக்கில ஒரு மூலையில இருந்து ஒவ்வொரு பகுதியாக உடைச்சி உடைச்சி இஸ்லாமிய தலைநகரையெல்லாம் உடைச்சி தளபதியெல்லாம் கீழே போட்டு வந்தவர்களை அல்லாஹ் ஐன் ஜாலூத் என்ற இடத்தில் படு தோல்வி அடைய செய்கிறார். அவர்கள் அதான் சாதாரண தோல்வி அல்ல, படு தோல்வியை எதிர்கொள்கிறார்கள். எதிர்பார்க்காத அமைப்பிலே முஸ்லிம் சமுதாயத்துடைய அந்த அந்த அதாவது அதாவது அந்த யுத்த இதை என்ன செஞ்சிருந்தாரு, அந்த மாதிரி அவர் வரைந்திருந்தார். அதற்கு ஏற்ப ஓடுவது போலும் திருப்பி தாக்குவது போலும் எல்லா வகையான அந்த விஷயங்களையும் அவர் என்ன செஞ்சிருந்தார், அங்கே போட்டிருந்தார். ஐன் ஜாலூத் என்ற இடத்தில் அந்த தாத்தாரியர்கள் கடுமையான முறையில் என்ன செய்கிறார்கள், அதாவது தாக்கப்பட்டு தோல்வி அடைகிறார்கள். இந்த செய்தி உலகம் முழுதும் பரவுகிறது. தாத்தாரியர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள், முஸ்லிம் மன்னர் குத்துஸின் மூலம் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி அதாவது செய்தி பரவுகிறது. மன்னராக அந்த யுத்தத்தில் இறங்கினார். இந்த யுத்தத்துடைய பேர் ஐன் ஜாலூத். இது ஹிஜ்ரி 658ஆம் ஆண்டு நடந்தது. அதாவது இந்த யுத்தத்துடைய பேர் மஅரக்கத்து ஐன் ஜாலூத்னு சொல்வார்கள். ஏன் ஐன் ஜாலூத்னு பேர் வந்துச்சு, அந்த இடம் விளங்கிட்டா, அந்த ஓடை அந்த நீரருவி இருந்த இடம் ஐன் ஜாலூத். அதனால ஐன் என்றாலே ஊற்றுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஐன் ஜாலூத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அது நடந்ததன் காரணமாக அதுக்கு ஐன் ஜாலூத் என்று சொல்வார்கள். இது ஹிஜ்ரி 658ஆம் ஆண்டு என்ன செய்து நடந்தது, ரமலான் 25. ரமலான் 25 முஸ்லிம்கள் இந்த யுத்தத்தை என்ன செய்தார்கள், எதிர்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை என்னது கொடுத்தான். அந்த அளவுக்கு அந்த மன்னருடைய மார்க்கப்பட்டும் அவருடைய பிரார்த்தனையும் அவருடைய தைரியம் அதில் என்ன செஞ்சது இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ அதாவது சில உலமாக்கள் போக வேண்டாம் என்ற ஆலோசனை கூட என்ன செஞ்சாங்க, கொடுத்திருந்தார்கள். ஆனால் போய்த்தான் ஆகுவேன், என்னோடு வருகின்றவர்கள் வரலாம் என்று சொல்லி என்னது அழைத்து சென்ற ஒரு மன்னர். அல்லாஹ் தஆலா அந்த ஐன் ஜாலூத்துடைய வரலாற்றை நீங்க தாத்தாரியர்களுடைய தொடர்ச்சியோடு சேர்த்து படிச்சீங்கன்னா அதாவது கண்ணால கண்ணீர் வராமல் இருக்க முடியாது என்கின்ற அளவில் அவ்வளவு பெரிய ஒரு வெற்றி அந்த இடத்துல அவர்களுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கொடுத்தான். ஹிஜ்ரி அதாவது 658ஆம் ஆண்டு ரமலான் 25 நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு எப்ப நடந்துச்சு, ரமலானுடைய மாதத்தில் தான் என்ன செய்தது நடந்தது. அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப வரலாற்றில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஆண்டில் நடந்தது என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. இது மாத்திரமல்ல, நிறைய செய்திகள் யுத்தங்கள் வரலாறுகள் என்று நம்ம பார்த்தோம்னா ஏராளமாக நாம என்ன செய்கிறது காண கிடைக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் மன்னர் அதாவது முஅத்தசிம் பில்லா அப்பாசிய கலீஃபாவுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு என்று சொல்வார்கள். ஒரு உமூரியா அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு சிரியாவிலிருந்து ஒரு கிறிஸ்தவ பிரதேசம். அந்த பிரதேசத்தில் என்ன செய்தன்னு சொன்னால், ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு பொருள் வாங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கிறிஸ்தவர் அல்லது ஒரு யூதர் என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த பெண்மணியுடைய முந்தானை மீது இப்படி காலை வைக்கிறார். அந்த பெண்மணி எழும்புகிற நேரத்தில் முந்தானை என்ன செஞ்சிருது, தலையில போட்டிருந்த அந்த ஆடை கலண்டு விழுந்துருது. விழுந்த நேரத்தில் அந்த பெண்மணி அதாவது ஹலீஃபாவுடைய பேரை சொல்லி வா முஅத்தசிமா அப்படி என்று ஒரு சத்தம் விடுறான். அதாவது ஹலீஃபா முஅத்தசிமாவே முஅத்தசிமே அப்படி என்று சொல்லி என்னது ஒரு சத்தமிட்டார் என்று வரலாற்றில் சொல்லுது. அந்த பெண்மணி அதாவது இஸ்லாமிய சமுதாயத்துடைய டோட்டல் பாதுகாப்புக்கும் பொறுப்பு யார் இந்த உலகத்தில், ஹலீஃபா. அதனால வா முஅத்தசிமா என்று சொல்லி அழைப்பு விடுத்ததாகும். அந்த அழைப்பு அந்த மன்னருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இப்படி ஒரு இடத்துல ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு இந்த மாதிரியான ஒரு அம்சம் நடந்து சேர்க்கப்படுகிறது. அந்த செய்தி கேட்ட உடனேயே மன்னர் ஆசனத்திலிருந்து இறங்கி லப்பைக்கி அமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை பெண்ணை இதோ நான் ஆஜராகிறேன் என்று சொல்லி ஒரு சாதாரண ஒரு படையோடு போய் அந்த கிராமத்தையே இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள என்னது கொண்டு வந்து சேர்த்து முஸ்லிம் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தியதாக வரலாறு என்ன செய்கிறது சொல்கிறது. இது ரமலானில் நடந்தது. ஒரு முந்தானை கலைக்கப்பட்டதற்காக ஒரு கிராமமே என்ன இஸ்லாமிய ஆட்சிக்குள் கொண்டு வந்தது முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு கால வரலாறு. இன்றைக்கு கேவலமாக என்ன தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமையில் இந்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், யாரெல்லாம் சம்பாத்தியத்திலையும் பொருளாதாரத்துக்கும் நாட்டை வித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தலை குனிஞ்சி நிற்க வேண்டிய ஒரு நிலையில தான் என்ன செய்கிறது எல்லாமே ஆகி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, என்ன சொன்னார்கள், நான் 2 கூட்டம் இன்னும் பார்க்கவே இல்லை. அதுல ஒரு கூட்டம் யார் என்று சொன்னால் கௌமும் மாஹும் சியாத், சில மனிதர்களுக்கு கையில என்ன செய்யும் சாட்டை இருக்கும். கத்னாபில் பக்கர், மாட்டுடைய வாள்களை போல கையில் இருக்கும். யதுரிபூன பிஹன்னாஸ், அதன் மூலம் மக்களை அடித்து மேய்த்து கொண்டிருப்பார்கள். அந்த சமுதாயத்தை நான் இன்னும் பார்க்கல. மக்களை அடிச்சு மேய்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள் என்றாங்க. இன்றைக்கு யாரை நம்ம நினைச்சா விளங்குது, அதுல
பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். விளங்கிட்டா? இது அப்படிப்பட்ட ஒரு காலம் உருவாகும். அதான் மக்கள் வந்து ஒரு பயந்து ஆட்சிக்கு கீழே மக்கள் வாழக்கூடிய ஒரு காலம் உருவாகும். ஆனால் ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய முன்னானை கலைக்கப்பட்ட அந்த நிகழ்வை வா முஅத்தசிமா என்று அழைத்தவுடன் லெப்பைக் கியாமத்தல்லாஹ், இதோ அடிமை பெண்ணை நான் ஆஜராகிறேன் என்று சொல்லி இறங்கி போய் அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை காப்பாற்றிய நிகழ்வு நடந்த வரலாறு உமூரியா என்ற பிரதேசம் முழுமையாக முஸ்லிம் சமுதாயத்துக்கு கீழ் வந்த ஆண்டு. அந்த மாதம் எது? இந்த ரமலானுடைய மாதம் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதுபோல அன்புள்ள சகோதரர்களே, ரமலானுடைய நிகழ்வுகளை எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் எல்லாமே இந்த அதாவது மிகப்பெரிய வரலாறு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் உள்ள மாதமாக இந்த ரமலான் என்ன செய்கிறது, இருந்திருக்கிறது. அப்ப வரலாற்றில் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் சுருக்கமாக எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவதாக என்ன, குர்ஆன் இறக்கப்பட்டது. இரண்டாவதாக பத்ர் யுத்தம் ரமலான்ல தான் என்ன செய்ய நிகழ்ந்தது, 17 ஜும்மா தினம் அன்று. அதுக்கு முன்னால ரமலான் எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு, அந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு எத்தனாம் மாதம், 8வது மாதம், அதாவது ஷாபான் மாதத்தில் என்ன செய்கிறது ரமலான் கடமையா. வேறு என்ன கடமைகள், சதகா, ஜக்காத், ஜக்காத்துல் ஃபித்ர் போன்றவைகள்லாம் இந்த ரமலான்ல தான் என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுகிறது. அடுத்தாக மூன்றாவதான மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக நம்ம எதை சொல்லலாம், மக்கா வெற்றி. மக்கா வெற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலிருந்து கிளம்புறாங்க. ஒரு இடத்துல நோன்பு திறந்தார்கள் என்று சொல்றோம். என்ன இடம், கதீத் என்ற ஒரு இடத்துல என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அதாவது நோன்பு திறந்தார்கள். அதாவது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு 20வது நாள் மக்கா என்ன செய்கிறது, வெற்றி கொள்ளப்பட்ட என்ற நிகழ்வை ரசூலுல்லாஹ் மக்கா போய் அடைந்தார்கள் என்ற நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். அதுபோல இஸ்லாமிய வரலாற்றில் நிகழ்ந்த மிக முக்கியமான நிகழ்வாக ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு, அதாவது ஐரோப்பாவுடைய வெற்றிக்கு என்ன களம் அமைத்து கொடுத்த வெற்றி ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு 25 என்ன செய்கிறது, 8 என்ன செய்கிறது, அது நிகழ்ந்ததை பார்க்கிறோம். யாருடைய தலைமையின் கீழ், தாரிக் பின் ஜியாத் அவர்களுடைய தலைமையின் கீழ் என்ன செய்தது, மொரோக்கோவில் இருந்து அதை என்ன செய்தது, மக்ரிபிலிருந்து புறப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் இன்னும் பல யுத்தங்கள் நடந்து உமூரியா வெற்றி கொள்ளப்பட்டது. அதுபோல ஹெத்தீன் என்ற யுத்தம் நடந்தது. அது அடுத்ததாக இன்னொரு பிரதானமான யுத்தமாக எதை சொல்லலாம், இந்த ஐன் ஜாலூத் என்ற அந்த யுத்தம், சிரியாவில் நடந்த அந்த யுத்தம், அதாவது பலஸ்தீன் பக்கத்தில் நடந்த அந்த யுத்தம். இது வந்து எந்த மன்னரால் நிகழ்த்தப்பட்டது, மன்னர் குத்துஸ். யாருக்கு எதிரான யுத்தம், தாத்தாரியர்களுக்கு எதிரான யுத்தம். ஹிஜ்ரி அதாவது 658ஆம் ஆண்டு எந்த மாதம், ஷாபானா ஷவ்வாலா, ரமலான் மாதத்தில் என்ன செஞ்சது, அது நடந்தது. 25ஆம் திகதி என்ன செய்தது, நடந்தது. அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றி அல்லாஹு தாலா முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு கொடுத்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இதான் சுருக்கமான நிகழ்வுகள். ரமலானில் நடந்த நிகழ்வுகள் என்று யுத்தம் என்று தேடினா நிறைய கிடைக்குது. நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். இன்னொரு 15-20 மட்டும் என்ன செய்யலாம், சொல்லலாம். மற்ற நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கிற நேரத்தில் வரலாற்று நிகழ்வு நம்ம சின்னதாக தான் சொல்ல முடியும். எது இந்த மாதிரியானது. அப்போ இப்போ என்ன ஆச்சரியம் அதில் என்ன அப்படின்னு சொன்னால், ரமலான் மாதங்களில் முஸ்லிம்கள் பலமாக இருந்திருக்கிறார்களே தவிர பலகீனமாக என்ன செய்யல இருக்கவில்லைன்னு பார்க்கிறோம். ஆனா உங்களுக்கு தெரியும், ரமலானுடைய தோற்றத்தை நம்ம இன்றைக்கு எப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ரமலானுடைய தோற்றத்தை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னால், ஒரு பலம் மிக்க ஒரு தோற்றம் மாதிரி ஆக்கியல, பலகீனமான என்னது தோற்றமாக ஆக்கி வச்சிருக்கிறதும், நோன்பைத்தான் நம்ம வந்து கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு ரீசனாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்கிறோம், பார்ப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மாதத்தின் ஊடாக இதை நம்ம ஏனைய மாதங்களை விட டிஃபரெண்டாக பார்க்க கூடாதுன்னு அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி, சுன்னத்து நோன்புகளுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணும், பழகி இருக்கணும். சிலர் பார்க்கலாம், ரமலானுடைய ஃபர்ஸ்ட் நாள் படுற பாடு இருக்குது, முதலாம் நாள் தலைவலி, விளங்கிட்டா ஒரு வைரல்லாம் தலைகளாம, ஏன்டா நோம்பு பிடிக்கல, அதுக்கு முன்னால் ஒரு சுண்ணத்து நோம்பு என்ன செஞ்சதில்லை, பிடிச்சதில்லை. அதனால திடீரென நோம்பு பசியில் உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் நாள் என்ன செய்யும், தலைவலி ஈடுபட்டு நமக்கு ரமலான்லேயே ஒரு இப்படித்தான் நடக்குது அப்படின்றாங்க. அதுக்கு காரணமே என்னன்னு சொன்னா, குளிர்காலத்திலே நோம்பு பிடிக்கிறதுல சூட்டு காலத்தில் என்ன செய்யறது இல்லை, நோம்பு பிடிப்பது இல்லை என்பதுதான் காரணம். இல்லை நோம்புக்கு நம்ம பழகி இருந்தோம்டா, ஃபாஸ்டிங்க்கு நம்ம தொடர்ந்து பழகி இருந்தோம்னா இந்த நிகழ்வு என்ன செய்யாது, வராது. எனவே ரமலானை நாங்கள் பலகீனமான மாதமாக அறிமுகப்படுத்தக்கூடாது. இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு சொன்னால், இந்த ரமலான் மாதத்தை சாப்பாட்டு மாதமாகவும் அறிமுகப்படுத்தக்கூடாது. இப்போ பிரச்சனை பசியுள்ள மாதம் என்பது சாப்பாட்டு மாதமாக அறிமுகப்படுத்தி ஒரு 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 மௌலவி ஒருவர் பயான் பேசுகிற நேரத்தில் ஒரு சம்பவம் சொல்கிறாரு. அந்த சம்பவம் ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை நான் இங்கே சொல்கிறேன்டா, ஒருத்தர் கேட்குறாரு வந்து என்னென்னா, ஒரு அந்நிய சகோதரர் கேட்டாரா, நீங்கள் எப்படி வந்து ரமலானில் வந்து எப்படி நீங்கள் காலையிலிருந்து ஈவினிங் ஆகிற வரைக்கும் என்ன செய்றீங்க, பசியில் இருக்கிறீங்களா, அது எப்படி என்று. அதுக்கு அவர் சொன்னாரா, நாங்கள் வந்து ஒரு நியத்து சொல்கிறோம் பாருங்களா, சகர் டைமில் நவைத்து சௌமகாதின்னு, அதான் காரணம் அப்படின்றாரா. அதுக்கு அவர் அந்த அந்நிய சகோதரர் சொல்லுவோம், அதான் ஏதோ ஒரு மந்திரம் ஒன்று இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன், இல்லையேண்டா எப்படி இவ்வளோ நேரம் பசியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருண்டா, அல்லாஹ் காப்பாத்துன்னு அப்படி கேட்டவர் நம்மட சகர்
சுஃப்ராவை பாத்திரக்கூடாதுன்றாரு. அப்படி கேட்டவர் வந்து நம்ம சகர் செய்யற சுஃப்ரா இருக்குது இதை அவர் பாத்திரக்கூடாது. பார்த்தா இந்த மாதிரி நோம்பு பிடிச்சா காலம் ஃபுல்லா என்ன செய்யலாம், நம்ம நோம்பு பிடிக்கலாம் முடிவுக்கு அவர் என்ன செய்யலாம் வரலாண்டு. உண்மையில என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நம்ம நோம்பு பிடிக்கிற நேரத்தில் ஒரு பயத்துல சகர் செய்யற மாதிரி, எல்லாரும் அப்படி இல்லாத விட்டாலும் ஒரு பெருவாரியானவங்க பயத்துல சகர் செய்யற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு அப்படியே ஃபுல்லா நிரப்பி வச்சு தின்றா அப்படின்னு சொல்லி என்னது சாப்பிட்டு முடிச்சது மட்டுமல்ல, அதான் சொல்ற நேரத்தில் அவசரமா தண்ணியை குடிச்சுக்கிறது. இதாண்டா கடைசி என்ன மாதிரி என்ன தண்ணி என்ன செய்யறது குடிச்சுக்கிறது. அதே போல இஃப்தார் நேரத்தில் என்னது வெரைட்டியா இருந்தா தான் நமக்கு நிம்மதியா கூட என்ன செய்யுது இருக்குது என்பது நம்ம எப்படியோ மிஸ் ஆக்கல. எனவே நோன்புடைய இது நம்ம ஒரு பசியில் அப்படி சாப்பிட்றதெல்லாம் தவறு இல்லை. ஆனா தராவிக்கு தொழ முடியாத அளவுல நெஞ்சிக்கு வர அளவுக்கு என்னது சாப்பிட்டுட்டு சாஞ்சிக்கிட்டு இருக்கிறது, இது வந்து ரமலானுக்குரிய அழகான தோற்றத்தை நம்ம என்ன செய்யல ஏற்படுத்தவில்லை என்பதையும் புரிஞ்சு. அது லைவ் டெலிகாஸ்ட் வேற விளங்கிட்டா, இஃப்தார் விசேட நிகழ்ச்சி என்று என்ன லைவ் டெலிகாஸ்ட் வேற நம்ம செய்யக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். எனவே ரமலானுடைய தோற்றத்தை நல்ல முறையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு. நம்ம பகல்ல உண்மையிலே பசியில் இருக்கிறோம், குடிக்காம இருக்கிறோம் என்றது ஒரு பெரிய நிகழ்வு. ஆனா அந்த நிகழ்வை அழகாக கொண்டு போய் சேர்ப்பதும் அசிங்கமாக கொண்டு போய் சேர்ப்பதும் யார் கையில் உள்ளது, நமது கையில் உள்ள விஷயம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உணவு உண்பதற்கான மாதம் அல்ல இது, பசியில் இருப்பதற்கான மாதம் என்கின்ற ஒரு தோற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹும் ரசூலும் சொன்ன அமைப்பில் நாம் இந்த ரமலானை அமைத்துக் கொள்ள வேண்டும். உணவு பழக்கத்தை அல்லாஹும் ரசூலும் சொன்ன அமைப்பில் என்ன செய்ய வேண்டும், ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது, இஸ்லாமிய வரலாறுகள் முழுமையாகவே ரமலான் மாதம் என்பது வீரத்துக்குரிய ஒரு மாதமாகத்தான் என்ன செய்தது இருந்திருக்கு, பலத்துக்குரிய ஒரு மாதமாக இருந்திருக்கு என்பதை சொல்கிறது அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அதை புரிந்து எமது வாழ்க்கையிலும் அதை நாம் அதாவது நடைமுறைப்படுத்துகின்ற மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.